ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். எனக்கன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று இந்த வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் ஏன் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இன்றைக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ வகையான ஞானத்தினாலே நிரப்பப்பட்டு மனிதன் தன்னுடைய சுயமாய் இந்த உலகத்திற்கு ஏற்ற காரியங்களை செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த இடத்துல கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு நான் ஏன் பயந்து நடக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்களானால், இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை பதிவிட விருப்பப்படுகிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனிதனை உண்டாக்குவோம் என்று அவர் உருவாக்கினார். இந்த மனிதனை உண்டாக்குவதன் நோக்கம் அவனை இந்த பூமியிலே வைத்து தேவன் விரும்புகிற காரியத்தை செய்து, அப்படி படைக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷம், மகிழ்ச்சி, களிப்பு, ஆனந்தம், இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் அவர்களுக்கு வைத்திருந்தார். அவர் விரும்பின பிரகாரம் அவர்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி இங்குள்ள எல்லாவற்றையும் அவர்கள் ஆளுகை செய்யும்படி அவர் விருப்பப்பட்டார். ஆனால் இன்றைக்கு இந்த பூமியிலே பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், வியாதி, இப்படி இந்த உலகத்துல எப்பேற்பட்ட காரியங்கள் எழும்பி மனிதனை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால் தேவனாகிய கர்த்தர் தமக்கு பயந்து, தம்முடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் பயந்து அவைகளை கை கொண்டு நடக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன் என்று வாக்குதத்தம் பண்ணுகிறார். இந்த இடத்துல நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளிலும் கட்டளைகளிலும் நாம் நடக்கும் போது என்னாலே உன்னுடைய ஆயுசின் வருஷங்கள் பெருகும் என்று தேவன் வாக்குரைக்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். எனக்கன்பானவர்களே, அவருடைய போதகத்தை, அவருடைய கட்டளைகளை மறவாமல் நம்முடைய இருதயத்துல காத்து நடக்கும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் தருகிறார். இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம், தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளிலும் கட்டளைகளிலும் நடக்கக்கூடிய அவருடைய அன்பை விட்டுவிடாமல் நாம் பற்றிக் கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க ஆயுசை, ஒரு சமாதான, ஒரு நீடித்த நாட்களை பெருக பண்ணுவேன் என்று நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் வாக்குரைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட பாடுகளோடு, எப்பேற்பட்ட வியாதிகளோடு, எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பொல்லாத காரியத்தை என் தேவனாகிய கர்த்தர் பிடுங்கி எரிந்து போட வல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், வெறும் ஆயுசு நாட்களுக்காக மாத்திரம், தீர்க்காயுசுக்காக மாத்திரம் நாம் அவரிடத்தில் போவோமானால் அது உண்மையான அன்பாக இருக்காது. அவர் தாமே பாடுகளை அனுபவித்து நமக்காக அவருடைய ஆயுசு நாட்களை குறைத்துக் கொண்டார். அவர் நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டார். அவர் நமக்காக தம்முடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்க ஒப்புக்கொண்டார். அவருடைய தலையிலே முள்முடி சுமக்க ஒப்புக்கொண்டார். அவருடைய விலா எலும்புகளில் குத்த அவர் ஒப்புக்கொண்டார். இப்படி தம்முடைய ஆயுசு நாட்களை குறைத்துக் கொண்டு அதை பற்றின கேள்வியை அவர் முன்வைக்காமல் நமக்காக அவர் அடிக்கப்பட்டு இவ்விதமாய் பாடுகளை அனுபவித்தார். அப்படிப்பட்ட நம்முடைய தகப்பனாகிய இயேசுவுக்கு முன்பாக நாம் பயந்து, இப்படி நம்மேல் வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தும் விதமாக அவர் தம்முடைய ஆயுசு நாட்களை குறைத்துக் கொண்டு நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிற இப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு தெய்வத்தை நாம் வேற எந்த இடத்திலும் பார்க்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த உயிரோடு கூட இருக்கிற என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.